ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தடவை பப்ளிக் எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பேப்பருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து அதாவது பேப்பரோட ஸ்டாண்டர்ட் நீங்க 10th கிளாஸா இருந்தாலும் சரி, 11th கிளாஸா இருந்தாலும் சரி, 12th கிளாஸா இருந்தாலும் சரி, பேப்பர் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஈஸியாவோ இல்ல வந்து ஆவரேஜாவோ இல்ல. ஸோ இதெல்லாம் இந்த பேப்பர் பார்த்தாலே தெரியும் இட்ஸ் லைக் ஆப்ட் ஃபார் திஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நமக்கு இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மள இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்மள தயார்படுத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம கவர்மெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் அது நீட் எக்ஸாமா இருக்கலாம், இல்ல JEE இருக்கலாம், இல்ல வரப்போற நிறைய இன்ஜினியரிங் என்ட்ரன்சஸ் கூட இருக்கலாம். அப்படி நம்ம தயாராகணும் அப்படின்னா அதுல ரொம்ப முக்கியமான இந்த நீட் எக்ஸாமுக்கு நம்ம எப்போல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட். பிகாஸ் பப்ளிக் பேப்பரே இவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கு. ஸோ இட் இஸ் செட்டிங் அன் எக்ஸாம்பிள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சாலே பத்தாது, எனக்கு கொஞ்சம் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தெரிஞ்சுட்டா யூ கைஸ் ஆர் ஸ்மார்ட், சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது 11th இருந்து ஆரம்பிக்கலாமா, இல்ல 12th படிக்கும் போது நான் நீட் படிக்கட்டுமா, இல்ல வந்து ரிப்பீட் பண்ணலாமா, இல்ல நான் இன்னொரு தடவை கூட ரிப்பீட் பண்ணலாமா அப்படின்னு ஸோ நிறைய கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அண்ட் மித்த கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டே கூட நீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இன்னொரு செட் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ் லைக் பார்ஷியல் ரிப்பீட்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 2025 நீட்டா இருக்கட்டும், வரப்போற 26 நீட் இல்ல 27 நீட், எல்லா கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இதுல இருக்கீங்க. உண்மையை சொல்லாமா, ஸோ 11th படிக்கும் போது, 12th படிக்கும் போது, இப்ப சொல்ல போனா இந்த கிராஷ் கோர்ஸ் நம்ம நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கோம். இதுலயே என்னால நீட் கிராக் பண்ண முடியுமா, பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மேபி நான் வந்து 11th படிக்கும் போது 12th படிக்கும் போது சிலபஸ் எல்லாமே ஓரளவு கான்செப்ட் புரிஞ்சு பேசிக்ஸ் தெரிஞ்சு படிச்சிருந்தேன் அப்படின்னா பாசிபிள் தான். பட் எவ்வளவு தூரத்துக்கு இந்த தடவை நீட் எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்க போகுது, காம்படிஷன் எப்படி இருக்க போகுது, ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இந்த விஷயமும் அப்ளை ஆக போகுது. ஸோ டெக்னிக்கலி சொல்ல போனோம் அப்படின்னா நீங்க 11th and 12th படிக்கும் போது நீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருந்தீங்கன்னா தென் திஸ் மைட் ஒர்க் அஸ் அ ரிவிஷன் செஷன், இல்லைன்னா டவுட். சரி, ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் 11th and 12th படிக்கும் போது நீட் ப்ரிப்பேர் பண்ணலாமா, இல்ல 10th படிக்கும் போது வந்து படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரிப்பீட் பண்ண போதும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடியும் சரி, லைக் நம்ம 11th and 12th படிச்சு நீட் படிக்கிறோம் அப்படின்னாலே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸோ நம்ம ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இப்ப வரப்போறோம், இல்ல வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஸ்கூல் டைமிங்ஸ் என்ன, நம்ம ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்ஸோட லெவல் எப்படி இருக்க போகுது. இது போக ஒரு நாளும் 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் கேப் இல்லாம எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. ஸோ இப்ப நான் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்ல நீட் எக்ஸாமுக்கு நான் படிப்பேனா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை யோசிச்சு நம்ம புரியறதுக்குள்ளேயே இந்த 3 விஷயத்தையும் சேர்த்தி நம்ம டயர்ட் ஆயிடுவோம், எக்ஸாமுக்கு பயம் வந்துடும், அண்ட் நம்மளே ஒரு மாதிரி என்ன சொல்லிடுவோம், சோம்பேறித்தனம் ஆயிடுவோம். இது படிச்சா போதும், எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம அப்பதான் இங்க வந்து நிற்போம். ஓகேவா? ஸோ காலங்காலமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் இதை மாத்துறதுக்கு தான் லாஸ்ட் டைம் பேப்பரே வந்து ஒரு ஃபுல் செக் வச்சுட்டாங்க. ஸோ இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த சேஞ்ச் வந்து என்னைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த சேஞ்சே நீங்க தான் அந்த சேஞ்சை கொண்டு வரும். ஸோ 11th and 12th படிச்சுட்டே நீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் அதுக்கு பெரிய விஷயம் தான். ஸோ அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா லைக் நம்மளோட கைட் புக்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயோ அண்ட் ஈவன் மேக்ஸ் பத்தியும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்துட்டு நீட் அண்ட் JEE ஓட கொஸ்டின்ஸும் இதுலயே ஆட் ஆகி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க பாருங்க, பிசிக்ஸோட டெக்ஸ்ட் புக் அது கைட் புக் உடைய காப்பி. சோ இப்ப இதுல வந்து புக் பேக் ஆன்சர்ஸ் இருக்கா. சோ இது அப்படியே பாத்தீங்க அப்படின்னா சோ புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸும் இன்க்ளூட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுலயே வந்துட்டு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் இருக்க போது நம்மளோட கைட் புக்ல. அண்ட் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒவ்வொரு டீச்சர்ஸோட ஸோ கிளாஸ்ல நம்மளோட ஆப் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஹண்ட்ரட் லேர்னிங்லேயே வந்துட்டு நீங்க எப்படி டியூஷன்ஸ் போறீங்களோ அது மாதிரி இங்க நம்ம கூட ஆன்லைன்லயே படிக்கலாம். ஸோ டோன்ட் ஹேவ் டு கோ இன் பர்சன், சரியா? அண்ட் டீச்சர்ஸ் எப்பவுமே உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாலும் டேரக்டா டீச்சர்ஸோடய நீங்க வந்துட்டு டவுட்ஸ் கேட்டு அப்பவே சால்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்க இந்த வருஷம் செட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி நீட்ல கேட்ட கொஸ்டின் ஸோ இங்கே இருக்கு, அதே மாதிரி JEE கேட்ட கொஸ்டின்ஸும் சொல்யூஷன்ஸ் எல்லாமே இதுலயே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் அட்வான்டேஜ். அப்படி பார்க்கும்போது ஓகே, ஸோ இதே மாதிரி தான் வந்து பயோ, ஸோ பயோ கைடும் பார்த்துலாம். ஸோ பயோ கைட்லயும் அதே மாதிரி புக் பேக் ஆன்சர்ஸ் இருக்க போது. அண்ட் அதோட சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் செப்பரேட்டா இருக்கு. அண்ட் அதோடு சேர்த்து பப்ளிக்ல இருக்க முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ், புக் இன்சைட் கொஸ்டின்ஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு டயக்ராம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இந்த கைட் புக்லயே இருக்கு. அண்ட் அதோடய நீட் கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஒன் வே டூ. ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி இந்த 11th and 12th நான் படிச்சுட்டு நீட் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும்.
ஓகேவா? என்ன அப்படின்னா சரி நான் வந்து எனக்கு இது தனியா படிக்க டைம் கிடையாது, ஸோ அவ்வளோ வந்துட்டு நமக்கு சுத்தமாவே டைம் இருக்காது. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கை படிச்சு எழுதுறதுக்கே வந்துட்டு இட்ஸ் a பிக் டாஸ்க். அதனால நீங்க ஒரு சாப்டர் படிக்கிறீங்களா, சோ அது வந்து ஒரு 10 கொஸ்டின் நீங்க அப்படியே சால்வ் பண்ணி பார்க்கலாம், இல்ல ஒரு கண்ணால கூட பாத்துட்டு போலாம், இதுதான் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்ம 11th and 12th படிக்கும் போது எடுத்து வச்சுக்கலாம். சோ தட் நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்றோம் இல்ல ஒரு ரிப்பீட் பண்ண போறோம் அப்படின்னா டெஃபினட்டா அது உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணும். சோ அதுதான் சொல்ல போறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிப்பீட் பண்றதுனுடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க 11th and 12th வந்துட்டு இந்த அவசரமா படிக்கிறதுக்கும் அந்த ரிப்பீட் பண்ணும்போது அந்த 1 year ஸ்பேன் இருக்கு போது இல்லையா, சோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஆக்சுவல் கான்செப்ட்னுடைய ஒரு 100% ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கதான் நமக்கு கிடைக்கும். ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கவங்க யாராச்சும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம அந்த அவசரத்துல படிக்கிறதுக்கும் அந்த பொறுமையா படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது இன்னொரு விதத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இப்ப நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ் என்ன, பே ஆஃப் ஃபேஸ் என்ன. சோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ் வந்து இப்போல இருந்து அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு, சோ ஒரு 3-4 மாசத்துக்கு வரலுமே எடுத்துக்கலாம். சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ்ல நீங்க ஒரு நாளைக்கு வந்து 3 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட பே ஆஃப் வந்து எக்கச்சக்கமா இருக்க போகுது. என்னெல்லாம் இப்ப நான் படிக்கிறனோ அது கண்டிப்பா நீங்களே பாருங்க. இன்னைக்கு படிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பொறுமையா புரிஞ்சு படிக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட எல்லா எக்ஸாமுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது கிடைக்கும். சோ அப்படி வந்துட்டு இந்த தடவை நம்மளோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம் வித் லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் நீட். சோ இது என்னெல்லாம் இருக்க போகுது. சோ கண்டிப்பா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மென்டர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க, எங்க படிச்சுட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எங்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து டியூனிங் தேவைப்படுது. சோ அதை எப்படி நம்ம மேட்ச் பண்ணலாம், சோ டீச்சரோட கனெக்ட் பண்ணி நம்ம அதை எப்படி வந்து இன்னும் சூப்பரா மார்க் இம்ப்ரூவ் பண்றது. சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 300 வாங்குறோம், அடுத்து 400, 500, இப்படி நம்ம எப்படி வந்து இந்த கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வருது, இதுக்கான ஒரு 100% சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஓகே, சோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டு டெய்லி கிளாஸஸ் இருக்க போது, ரிவிஷன்ஸ் இருக்க போது, அன்னைக்கு படிக்கிறது நம்ம அன்னைக்கே சால்வ் பண்ண போறோம். அண்ட் கிளாஸுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு மார்னிங் 7 இருந்து ஈவினிங் 5 வரல மட்டும் தான் இருக்க போது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட கோல் என்ன அப்படின்னா லைக் வி நீட் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் லைக் சூப்பர் டூப்பர் டாக்டர்ஸா இருக்கணும் இந்த ஏஐ வேர்ல்டுல. ஓகேவா? சோ டாக்டர்ஸ் ரீப்ளேசபிளா கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பேட்ச் தான் இனி நம்ம கொண்டு வரணும். திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஒன் கோல் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. அடுத்து எப்படிலாம் நம்ம வந்து படிச்சு வந்தா ஓகேவா, சோ எந்த ஒரு ஏஐனாலையும் நம்மளால டாக்டர்ஸ் ரீப்ளேஸே பண்ண முடியாதோ அப்படி ஒரு டாக்டர்ஸ் தான் இனி நம்ம உருவாக்கணும். சோ அதுக்கு இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இஸ் கோயிங் டு பி 100% யூஸ்ஃபுல். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு 10th ஸ்டூடெண்டோ 11th ஸ்டூடெண்டோ இல்ல 12th ஸ்டூடெண்டோ ஒரு ரிப்பீட்டரோ யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா யாரெல்லாம் ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்களோ சோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ உங்களுக்கான ஹெல்ப் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். சோ கண்டிப்பா கால் அஸ் அட் திஸ் நம்பர். ஓகே, 9487005944. சோ இந்த நம்பருக்கு டெஃபினட்டா கால் பண்ணுங்க. வில் ஹெல்ப் யூ அவுட். சோ என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் படிக்கலாம், மார்க் ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல இருந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ரிப்பீட்டர் பேட்ச் அட்மிஷன்ஸ் ஓப்பன்ல இருக்கு. சோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா கால் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சோ நீங்க மித்த சென்டர்ஸ் மாதிரி ரொம்ப உங்களை ப்ரெஷர் கொடுத்து இதை நீ படிச்சே ஆகணும் அந்த விஷயம் கண்டிப்பா இங்கே கிடையவே கிடையாது. ஸோ யூ கேன் ஃபீல் ஃப்ரீ. ஓகே, ஸோ ஃப்ரீயா லைக் என்ன சொல்றது, லைக் இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம நீங்க ஜாலியா படிக்கலாம். அண்ட் டீச்சர்ஸோட என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அப்பவே சால்வ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் போக உங்களுக்கு வேற என்னென்னலாம் சந்தேகம் இருக்கும் ஸோ கண்டிப்பா பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுக்கான எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கால் பண்ணுங்க. அண்ட் ஆஸ் ஐ சே இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 100% சூப்பர் டூப்பரான டாக்டர்ஸை கொண்டு வரதுக்காக தான். அண்ட் நம்மளோட கைட் புக்ஸை பத்தியும் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸோ நமக்கு ஹண்டர் லேர்னிங் ஆப்லேயே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம யூடியூப் வீடியோஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தென் யூ கேன் கால் அஸ் அட் திஸ் நம்பர் டெஃபினெட்லி. அண்ட் நான் சொன்ன மாதிரி ரிப்பீட் பண்ணும்போது தான் நம்ம நீட் எக்ஸாமுக்கான ஒரு 100% அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஈவன் திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டூ. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் தாண்டி JEE கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கான்செப்ட்ல கிளியரா இருக்கணும். வரப்போற அடுத்த போர்டு எக்ஸாம்ஸ் இட் இஸ் கோயிங் டு செட் அ ஸ்டாண்டர்ட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பத்தாது, அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ண வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் ஆல் த அப்கமிங் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். யாரெல்லாம் இப்போ எக்ஸாம்ஸ் கொடுக்குறீங்களோ அண்ட் டெஃபினெட்லி கான்டாக்ட் அஸ் அட் திஸ் நம்பர் ஃபார் வாட் எவர் ஹெல்ப் யூ நீட். ஆல் தி பெஸ்ட்.